எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான மில்க் ஷேக் தான் பண்ண போறோம். இது நம்ம எப்பவுமே செய்யற யூஷுவலான மில்க் ஷேக் இல்ல, ஒரு பவர் பேக்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக். சம்மருக்கு பர்ஃபெக்டான இந்த ட்ரிங்கை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம், 6 வால்நட்ஸ், 25 பிஸ்தா பருப்பு, 6 பேரிச்சம்பழம் விதையை எடுத்துட்டு சின்னதா நறுக்கி சேர்க்கிறேன். 4 அத்திப்பழத்தை சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மெலன் சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் யூஸ் பண்றேன். ஒரே அடியா சேர்க்காம ஊற வைக்க கொஞ்சம், அரைக்க கொஞ்சம், டைல்யூட் பண்ண கொஞ்சம்னு பாலை பிரிச்சு யூஸ் பண்ண போறோம். முதல்ல 1 கப் அளவு பாலை எடுத்து இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்க யூஸ் பண்ற பால் நல்ல சூடா கொதிக்கிற பாலா இருக்கணும். அப்பதான் நட்ஸ் எல்லாமே பாலில் நல்லா ஊறி பிளெண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பாலில் முழுகிற அளவுக்கு பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது இந்த மில்க் ஷேக்கு ஒரு நல்ல கலரும் வாசனையும் கொடுக்கும். நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். நீங்கள் இந்த ட்ரிங்கை பண்ண முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஊற விடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். நல்லா அரைப்பட்டதும் இன்னொரு கப்பு பாலை ஊற்றி இன்னொரு தடவை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். ஸ்மூத்தாக அரைப்பட்டதும் வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து மிச்சம் இருக்கிற பாலில் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மில்க் பேஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பர்ஃபெக்டான ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இதை ப்ரிப்பேர் பண்ண உடனே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மில்க் ஷேக்கில் நான் எந்த ஸ்வீட்னர்ஸையும் சேர்க்கலை. சர்க்கரை, தேன் எதுவுமே சேர்க்கலை. ஃப்ரூட்ஸில் இருக்கிற நேச்சுரல் சுகர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழம், அத்திப்பழம் சேர்த்து கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்டான எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம். சம்மர் சீசனுக்கு பசங்க ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட ஆசைப்படுவாங்க. அப்போது இதை செஞ்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல விரும்பியும் குடிப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.